சென்னையில் இவங்கள பல பேர் இந்த மாதிரி நிகழ்ச்சியை சந்திச்சேன். அன்னைக்கு எனக்கு மெட்ராஸ் கால கண்ணு வலியோட கிளம்பிட்டேன். இன்னைக்கு எனக்கு காலில் சுருக்கு மருத்துவத்தை காமிச்சாச்சு. ஓய்வு வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஓய்வு வைக்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கோவை மாவட்ட சமூக வலைதள தன்னார்வலர்களை சந்தித்து பேசுவது நான் இந்த மகிழ்ச்சி தமிழகத்தில் கூடிய சமூக வலைதள தன்னார்வலர்கள் இந்த கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு முன்னாடி இந்த அடிமை ஆட்சியின் பொழுது சமூக வலைதளங்களில் கழகத்திற்கு ஆதரவாக ஆக்டிவாக பதிவு போட்டதை ஏராளமான வழக்குகளையும் அடக்குமுறைகளையும் சந்தித்தது இந்த கோவை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர் இருந்தார். நீங்க தினமும் என்ன செய்வீங்க, என்ன பதிவு போடுறீங்க, காலையில் எழுந்திரிச்சு என்ன பதிவு போட போறீங்க அப்படின்னு உன்னிப்பா உங்களையெல்லாம் கூடு பார்த்துட்டே இருந்தாரு. அந்த அளவுக்கு அவர் நீங்க ஒரு மதத்திலே இருந்தீங்க. உங்களை பல்வேறு திட்டங்கள் சந்திச்சு பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இப்போ இன்னைக்கு சந்திக்கிறது மிகவும் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். இந்த நேரத்தில் சேலத்தில் நடைபெற்ற இளைஞர்கள் மாநாட்டை இணையதளம் மூலமா, சமூக வலைதளம் மூலமா, சோசியல் மீடியா மூலமா மக்களிடம் கொண்டு சேர்த்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பை நன்றி பாராட்டுகிறேன். இதுதான் உங்கள் அனைவரும் செயலாளர் போயிட்டு அங்கதான் சொல்லலாம். அணியுடைய செயலாளர் வெளிநாட்டில் இருந்தாலும் தொடர்ந்து எங்களோட தொடர்பு கொண்டு எங்களுடைய அணி எப்படி பணியாற்றணும், என்ன தொடர்ந்து தொலைபேசி மூலமா எங்களுடைய மாநாட்டை, நம்முடைய இளைஞர் மாநாட்டை தொடர்ந்து அங்கிருந்து உங்களை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா 2 நிகழ்ச்சிகள், 2மே அரசு நிகழ்ச்சிகள். ஒரு விளையாட்டுத்துறை, இன்னொன்று வந்து செப்பதுக்கு செலவாக்கி போய் 2 நிகழ்ச்சிகள். ஒரே ஒரு கடமை நிகழ்ச்சி தான். அதுதான் இந்த சமூக வலைதள தன்னார்வலர் சந்திப்பு. நன்றி நான் தெரிவித்துள்ளேன். ஒரு காலத்தில் மைக்கேல் அண்ட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தி முனை விட பேரான கூர்மையானதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி சொல்ல முடியாது. கத்தி முனை பேரான, ஏன் துப்பாக்கி முனையை விட சமூக வலைதளங்கள் ரொம்ப ரொம்ப, உங்களுடைய செல்போன்கள் ரொம்ப ரொம்ப கூர்மையான குறிப்பாக இன்னைக்கு அரசியல் நிகழ்ச்சிகளை தீர்மானிக்கப்படுறதை விட சமூக வலைதளங்கள் தான் தினம் என்ன டாபிக் எடுக்கணும், என்ன நிறைய எடுக்கணும் சமூக வலைதளங்கள் தான் தீர்மானிக்கப்படணும். ஃபேஸ்புக், ட்விட்டர், எக்ஸ் பதிவு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் மாதிரியான சமூக வலைதளங்கள்ல ஒரு போஸ்ட் அல்லது ஒரு வீடியோ போட்டால் மில்லியன் கணக்கான மக்களை நீங்கெல்லாம் ஒரே நொடியில நீங்க போய் சேர்ந்துருக்கு. நம்முடைய திராவிட இயக்கமே எழுதியும் பேசியும் வளர்ந்த இயக்கம் தான். நம்மளுடைய இயக்கத்துக்கே இதுதான் அடித்தளம். அதை ஒன்றுதான் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாநகரேசன் அப்படின்ற ஒரு கையெழுத்து பத்திரிகை, கையெழுத்து பிரதி ஆரம்பிச்சார். கையெழுத்து பிரதி அப்படின்னா 150 பிரதி 100 பிரதினா அந்த 100 காப்பியும் கலைஞர்கள் அந்த கையாளி எழுதுவாங்க. அந்த 100 காப்பியும் தலைவர் கலைஞர்களே காப்பீடு படைவாங்க. அவரே அவருடைய மக்களையும் சேர்த்தார். ஆனா இன்னைக்கு நிலைமை புரியுது. நம்ம கிட்ட கண்டென்ட் ஏராளமா இருக்கு. பெரியார், அண்ணா, கலைஞர், நம்முடைய தலைவர்கள் பேசின எழுதின விஷயங்களே நம்ம கிட்ட கண்டென்ட் அவ்வளவு. சோசியல் மீடியாவில் ஒரு பட்டம் தட்டா ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேருக்கு போய் சேர்ற அளவுக்கு நம்ம கிட்ட இந்த சோசியல் மீடியா இப்போ வளர்ந்துருக்கு. இன்னைக்கு பல மீடியாக்கள் ஒன்றிய பாஜக அரசு கிட்ட நல்லா போயிட்டாங்க. பல மீடியாக்கள்லாம் அவங்க இயக்குறாங்க. அவங்க பேச பயப்படுற பல விஷயங்கள் சமூக வலைதளத்தில் பேசுறது நீங்க மட்டும் தான். பல நாடுகளில் ஆட்சி மாற்றங்களுக்கு சோசியல் மீடியா காரணமா இருக்கு. அவ்வளவு ஏன் தமிழ்நாட்டிலேயே 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றிய பாஜக அரசையும் பிரதமர் மோடியும் ஆட்டங்கான செஞ்ச ஜல்லிக்கட்டு போராட்டத்துல சோசியல் மீடியா மூலமாக ஆரம்பிச்சு ஒரு போராட்டம். அடிமைகளை 2021 வீட்டுக்கு அமிச்சோம். அதுல ஒரு மாதிரியான சோசியல் மீடியா வளர்ச்சி பங்களிப்பு மிக மிக முக்கியம். இப்ப இருக்கிற இளைஞர்கள் மட்டுமல்ல, வயசானவங்க கூட டிஜிட்டல் மீடியாவில் தான் செய்திகளை பார்க்கறாங்க. எனவே ஊடகங்கள் செய்ய வேண்டிய அந்த பொறுப்பான வேலை சமூக ஊடகங்கள் இருக்கக்கூடிய உங்களோட கைகளை வந்து சேர்ந்திருக்கு. அந்த வேலையை பொறுப்பாக கடவுள் கூட நீங்க செய்கிற நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நம்முடைய எதிரிகள் நமக்கு ஏதாவது என்ன பேசணும்
பரப்புறது. டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது திட்டமிட்டு தெரிஞ்சு பொய் செய்தியை பரப்புறது. இன்னைக்கு அந்த ரெண்டையுமே எடுத்தா நம்ம அனைவரும் சண்டை போட வேண்டியது. சிஸ்டமேட்டிக்கா பொய் செய்தியை பரப்புறது ஒரே கட்சினா, உலகத்திலேயே ஒரே கட்சினா அது ஒன்றிய பாஜக கட்சி தான். பொய் செய்திகளை உருவாக்குறது மட்டும் இல்ல, அதை பரப்புறதுக்கும் ஃபேக் நியூஸ் எக்ஸ்பர்ட்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் ஃபேக்ட் செக்கிங் யூனிட் உருவாக்குறோம் நம்முடைய அரசு. ஆனா பிஜேபி ஃபேக் நியூஸ் எக்ஸ்பர்ட்ஸ் உருவாக்கி இருக்காங்க. இந்த மாநாட்டுக்கு நான் ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினேன். என்ன பேசினேன்? பிறப்பால் அனைவரும் சமம், இந்த ஏற்றத்தாலும் எடுக்கக்கூடாது அப்படின்னு பேசினேன். பேசி ஸ்டேஜில் இறங்குறதுக்குள்ள அதை பொய் செய்தியா பரப்பி ஒரு இனப்படுகொலைக்கே நம்ம கூப்பிட்டேன்னு சொல்லி அழைத்து விடுன்னு சொல்லி யாரு ஒன்றிய பாரத பிரதமர்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கட்சியாளர் வரைக்கும் அதை பொய் செய்தியாக பரப்புனாங்க. வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றத்தின் மேல ஓரளவுக்கு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஒன்றிய பிரதமர் வெள்ளம் வந்தா வரமாட்டார், புயல் வந்தா தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு பண்ண மாட்டார். ஆனா தேர்தல் வந்தா வாரத்துக்கு 2 வாட்டி வந்துட்டு போவோம். இப்படி தமிழ்நாட்டில் டூரிஸ்ட் போயிருக்காரு, விதமான வடையெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. பொய் இல்லைன்னா பாஜக இல்லை. முழுக்க பொய்களை மட்டுமே நம்பி அரசியல் செஞ்சு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியை எதிர்த்துதான் நாம தளத்தில் போராடுகிறோம். தினமும் தூங்கி எதிர்த்து இன்னைக்கு என்ன பொய் செய்தி பார்க்கலாம் அப்படின்னா ஒன்றிய பாஜக அரசு யோசிச்சு தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் பல்லடத்தில் நடந்த கூட்டத்தில் பேசுகிற பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் ஊழல் ஆட்சிக்கு முட்டு வைப்போம் அப்படின்னு கூறியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறாரு. சுதந்திர என்ன பண்ணியிருக்காரு? மேடையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட படத்துக்கு ஊதுவி அம்மாவுடைய ஆட்சி சிறந்த ஆட்சின்னு சொல்லிட்டு இதை பேசியிருக்கிறார். அவருக்கு தெரியாத உச்ச நீதிமன்றத்தால் அந்த அப்பா உள்ள போயிட்டு வந்தாங்க. உள்ள போயிட்டு வந்தவங்க ஜெயலலிதா. இப்படி ஊழல் தண்டிக்கப்பட்ட ஒருத்தர் படத்துக்கு பூவை போட்டு ஊழல் வழியில் புறப்பட்ட ஒரே பிரதமர். சரி, ஊழல ஒழுங்குன்னு சொல்றாங்க. இவருடைய கிட்டத்தட்ட 10 வருஷ ஆட்சியில எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு இந்த நான் சொல்லல. சிஎஸ்சி அறிக்கை, கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, கடந்த 9 வருஷத்தில் மட்டும் 6 மாசம் முன்னாடி அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இந்த சிஎஸ்சி அமைப்புடைய வேலை என்ன? ஒன்றிய அரசு மாநில அரசுகள் செய்கின்ற செலவு கணக்குகளை, நல்ல செலவு கணக்குகளை தணிக்கை செய்து ஆடிட் பண்ணுவோம். அதை ஆடிட் பண்ணி அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையின்படி 7 லட்சம் கோடி ரூபாய் கணக்கே இல்லை. 7 லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு யாருமே தெரியும். துவாரகா சாலையில் ஒரு திட்டம், ரோடு போடுற திட்டம். 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு ஒன்றிய பாஜக அரசு எவ்வளவு செலவு செஞ்சிருக்குது? 250 கோடி ரூபாய். 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம், இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம். இறந்து போன 88,000 பேருக்கு இன்சூரன்ஸ் பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்புறம் திருநெல்வேலி கூட்டத்தில் போய் மோடி இன்னொன்று பேசுகிறார். அவரு கிராம முன்னேற்ற கழகத்திலே அழிக்க போறாங்க. 1949 இருந்து இதே டைலாக பேசி பல பேர் அழிச்சு போயிருக்காங்க. தொட்டு கூட பார்க்க தமிழ்நாட்டில் நடக்கிறது எங்களுடைய குடும்ப ஆசைதான். தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருமே எங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்கதான். ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பயனாளி இருக்கிற அளவுக்கு எங்களுடைய முதலமைச்சர் திட்டங்களை தீவிடுவார். பொய் சொல்றது, அடுத்த கட்சி தலைவர்களை ஹைஜாக் பண்றது, கிட்னாப் பண்றது, இதுதான் அவங்களோட 3 நேர வேலை. கூவத்தூர்ல நடந்த சிவகங்கை வேற என்னமோ விஷயம். ஆனா கூவத்தூர்ல நடக்கும்போது செய்தித்தாள் தொலைக்காட்சிகள்ல லைவ்ல எல்லாம் பார்த்தோம். ஒரு எம்எல்ஏ செவிலியர் குளிச்சு போடலாம், ஒரு எம்எல்ஏ மோட்டர் பஸ்ல போடலாம். இப்படி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு அடிக்கடி 4 வழி 3 வழி அவரும் சொல்றாரு. நான் மக்கள் சந்திச்சல நான் தொடர்ந்து போயிட்டு முதலமைச்சர் ஆயிட்டேன்.
அந்த தலைவருக்கு அவர்களே திரு எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுவதில்லை, திரு பாதம் தாக்கி பழனிசாமி அப்படின்னா அவருக்கு ஒரு இப்படி எல்லாம் செஞ்சா நம்ம மக்கள் நம்பி வாக்களிப்பாங்க நினைக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடக்காது. முன்னெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன கவலை இருந்துச்சு, அது ஒரு புகாராவே நீங்க சொல்லுவீங்க, நம்மளை எடுத்து நிறைய பொய் செய்தி போடுறாங்க, அவதூறு பரப்புறாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அப்படின்னு முன்னாடி வருத்தப்பட்டு இருந்தீங்க. இப்ப அந்த நடவடிக்கைகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு. இந்த கோவையில் கூட 2-3 பேர் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாங்க. உண்மையான விமர்சனங்களை ஏற்றுப்போம், நம்மளை திருத்திப்போம், தவறு இருந்தால் திருப்போம். உள்நோக்கத்தோடு வர போய் என்னாலும் நாம ஏற்றுக்க மாட்டோம், இருப்போம். இன்னைக்கு அடிமைகளும் கூட சேர்ந்து பாசிட்டிவ் அடிக்கிற கூத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. அதுவும் கோயம்புத்தூர்ல தான் அந்த கூத்து நம்ம இருக்கு. நேற்று முன்தினம் இங்க ஒரு அதிமுக தலைவர் சொல்றாரு, 2 இடத்துல 2 எம்எல்ஏ தூக்குறோம், பாஜக எம்எல்ஏ தூக்குறாங்க. போட்டிக்கு பாஜக அவங்க தலைவர்கள் மீட்டிங் போட்டு அவங்க சொல்றாங்க 4 மணிக்குள்ள 4 எம்எல்ஏக்கள் வர போறாங்க, அதிமுக தலைவர்கள் வர போறாங்க, 2 எம்எல்ஏக்கள் வர போறாங்க. நான் கூட வயசுல சொன்னேன், அது ரொம்ப சீக்கிரமா வச்சிருக்கிறாங்க, அதை யார்ட்டும் சொல்ல மாட்டோம் அப்படின்றாங்க. கடைசியில் தான் சர்ப்ரைஸ் அப்படின்றாங்க. அந்த 2 அதிமுக எம்எல்ஏக்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமியா விடுறாங்க. எதிர்த்து மாற்றி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க 2 ஒன்று தானே. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒண்ணுதான், பாஜக ஒண்ணுதான். பாஜக மாநில டீம் தான் அதிமுக, அதிமுகவுடைய தேசிய டீம் தான் பாஜக என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நல்லா உணர்வு செய்கிறார்கள். இவ்வளவு நாள் கூட்டணி இருந்து இப்ப தேர்தல் வந்தோடனே பிரிஞ்சுட்டோன்னு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. நான் உடனே வந்து கேட்கிறேன், அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு ஆளுநர் இருந்தார், திரு பன்வாரிலால் புரோஹித். அவர் இதே மாதிரி ரிவ்யூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அதோட வேலையே கிடையாது. ஆளுநர் வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப், அவ்வளவுதான், ஒரு போஸ்ட் மேன், ஒரு தபால்காரர். அண்ணா என்ன சொல்லியிருக்கிறாரு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதிமுக ஆட்சியில் அப்போ இருந்த ஆளுநர் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ண போறேன், ஆய்வு செய்ய போறேன்னு கிளம்புறாரு. அப்போ அதிமுக ஆட்சி யாரும் நியாயம் கொடுக்கறாங்க. அப்ப யாரும் இந்த களத்துல இறங்கி போராட்டம் பண்ண நம்ம தான் மாநில இப்போ அதான் கூட்டணி வெளில வந்துட்டீங்கல்ல. சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் ஆளுநர் உரையும் போது கவர்னர் எப்படி எதிர்த்து ஓடி போனார், ஒரு ஓடி போய் இந்த மாதிரி ஓடி போனாரு. தேசிய கீதம் பாடணும், தமிழ் தாய் வாழ்க்கை மாறக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. நான் இப்ப சொல்றேன், எங்களுக்கு தேசிய கீதமும் முக்கியம், தமிழ் தாய் வாழ்க்கை முக்கியம். முதல்ல தமிழ் தாய் வாழ்க்கை பாடிட்டு தான் ஒவ்வொரு விஷயம் கவர்மெண்ட் சொல்லி. இப்பதான் கேட்கிறேன், வெள்ளம் வந்துச்சு, இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு, முதலமைச்சர் பல நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாங்க, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6000 ரூபாய் கொடுத்தாங்க. தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்தில் 100 கோடிக்கணக்கான ரூபாய் நலத்திட்ட உதவி அறிவிச்சாங்க. ஒன்றிய அமைச்சர்கிட்ட கேட்டோம், முதலமைச்சர் முறையில கேட்டார், இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்திருக்கு, 1 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள் கொட்டி இருக்கு, நாங்க நிதி கொடுத்துருக்கிறோம், மாநில பேரிடர் நிதியை கொடுங்க அப்படின்னு முதலமைச்சர் கேட்டார். அதுக்கு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க, நாங்க ஏர் இரிகேஷனா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு நான் என்ன சொன்னேன், அந்த அம்மாவுக்கு பயங்கர பக்கம் வந்துச்சு. டெல்லியில பத்திரிகையாளர்கள் சந்திச்சு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் கிளாஸ். எனக்கு உதயநிதிக்குள்ள பேசக்கூடாது, மரியாதை பேசணும். நான் உடனே அடுத்த நாள் திருத்திக்கிட்டேன், அம்மா ஒன்றிய நிதியமைச்சர் அவர்களே, மரியாதைக்குரிய உங்களுடைய அப்பா வீட்டு காசு நாங்கள் கேட்கல, தமிழ்நாட்டு மக்கள் வசூலிக்கக்கூடிய வரி பணத்தை தான் கேட்டோம்னு சொன்னேன். நீங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்தேன். நாங்க கேட்ட நிதி இது வரைக்கும் 1 காசு கூட உங்க இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க. சிஏஏ கையெழுத்து போட்டது அதிமுக பாஜகவோட கூட்டணி இருக்கும்போது, உதயநிதி திட்டத்தை அனுமதிச்சு அதிமுக பாஜகவோட கூட்டணி இருக்கும்போது, நீட்டை அனைத்து முதலமைச்சர் ஜெயலலிதா இது வரைக்கும் நீட் அவங்க அனுமதிக்கல. ஆனா நம்ம இழந்து போனதுக்கு இங்க இருக்கிற அந்த அடிமை கூட்டம்
பாஜகவுடைய வற்புறுத்தலால் நீண்ட தமிழ்நாட்டுக்குள்ள நுழைச்சது. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி தேர்தல் வட மாநிலத்தில் எழுதலாம் என்று அனுமதிச்சதும் அன்றைய அதிமுக அரசு பிஜேபியோட கூட்டணி இருந்தது. இவ்வளவு துரோகங்களையும் செஞ்சுட்டு இப்போ திடீர்னு தேர்தல் இருந்தவங்க உரிமை மீட்க போறது மோடி போலவே அவங்களும் வர சொல்றாங்க. இதையெல்லாம் நீங்கள் சமூக ஊடகங்களை அம்பலப்படுத்த வேண்டும். நம்முடைய கடந்த அரசுடைய சாதனைகளை நீங்கள் மக்கள்கிட்ட தொடர்ந்து பேச வேண்டும். யாராவது உங்ககிட்ட உங்களுடைய அரசை பத்தி ஏதோ ஒரு குறையோ பேசினாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் சொல்லுங்க, ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. ஏன் மக்களுக்கு மறந்துடுவாங்க. நம்முடைய தலைவர் பல்வேறு திட்டங்களை கடும் நிதி நெருக்கடியும் நிறைவேற்றிட்டு வர தேர்தல் வாக்குறுதி சொன்ன ஒவ்வொன்றையும் நிறைவேற்றிட்டு வர ஒரு 4 திட்டங்கள் மட்டும் இங்கே குறிப்பிட்டு வருகின்ற இதை நீங்க தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசணும். உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் அதை பதிவு பண்ணுங்க. தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்றாரு, ஆட்சி பண்றேன்னு மகளிருக்கு கட்டணம் எல்லாம் பேருந்து வசதி பிங்க் பஸ். அப்ப என்ன சொன்னாங்க, வாய்ப்பே இல்லை. நான் தலைவர் முதலமைச்சர் முதல் 5 கையெழுத்துல முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் எல்லாம் பேருந்து வசதி கொடுத்தாங்க. ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினா அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு யார்கிட்ட கத்துக்கணும்? மகளிர்கிட்ட தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா? இது வரைக்கும் இந்த 2 வருஷத்துக்கு மட்டும் 454 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலம் மாசம் குறைந்தது 850 ரூபாய் சேர்க்கிறாங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12,000 ரூபாய். அது மட்டும் இல்ல, மிகச்சிறப்பான திட்டம். இந்த திட்டங்களை நான் இப்ப பக்கத்து மாநிலங்களுக்கு வந்து பார்த்து அவங்க மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க. இல்ல என்ன தெரியுது, நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் சொல்றோம் பெருமையா, திராவிட மாடல் என்ன கேட்கறாங்கல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதுதான் நம்முடைய திராவிட மாடல். இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து செஞ்சிட்டோம். இப்ப பக்கத்து மாநிலத்தை அறிமுகப்படுத்திட்டாங்க, கர்நாடகா அறிமுகப்படுத்திட்டாங்க, நம்ம அறிமுகப்படுத்துறது அவங்க அறிமுகப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முன்னாடியெல்லாம் வேலைக்கு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் காலையில பள்ளிக்கூடத்தில் வந்தால் இலவச உணவு, தரமான உணவு. எதுக்காக திட்டம்? பள்ளிக்கூடத்திற்கு வந்து குழந்தைங்க படிக்கணும், படிச்சாதான் கல்வி மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம். முன்னாடியெல்லாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு வச்சுட்டு சீக்கிரமா வேலைக்கு போற பெற்றோர்கள் வேலைக்கு போயிட்டு ஒரு மாதிரி வருத்தத்தில் இருப்பாங்க. காலைல சாப்பிடாம போயிட்டானே பையன் குழந்தை, ஸ்கூலுக்கு போறானா, சாப்பிட்டானா, தூங்கிட்டானா, படிச்சானு வருத்தத்தில் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிற, நம்முடைய அரசு இருக்கிற, குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிற நம்முடைய அரசு இருக்கு. தைரியமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் அனுப்புறாங்க. ஒவ்வொரு நாளும் 17 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வராங்க. அதே போல குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரணும், அப்புறம் பெண்கள் படிக்கணும், குறிப்பா பெண்கள் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா புதுமை கல்வி அப்படின்னு திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் அரசு பள்ளியில் படிச்சு எந்த காலேஜுக்கு போனாலும், பிரைவேட் காலேஜுக்கு போனாலும் மாசம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கல்வி ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறார். இதன் மூலம் இந்த 2 வருஷத்துல 2,72,000 மாணவிகள் மாதம் 1000 ரூபாய் பெற்றிருக்கிறாங்க. இப்போ இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. நல்ல விதமாக அதெல்லாம் பெண்களுக்கு மட்டும் இப்ப ஆண்களுக்கு சேர்த்து கொடுப்போம் சொல்லி அதை விரிவாக்க செஞ்சிருக்காரு நம்முடைய தலைவர். இதையெல்லாம் நீங்கள் பதிவாக போட வேண்டும். மிக முக்கியமான ஒரு திட்டம். கலைஞர் நூற்றாண்டுல தலைவர் தேர்தல்கள் சொன்ன மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,14,800,000 பேர் மாசம் 1000 ரூபாய் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. அப்ளை பண்ணதே வெறும் 1,60,00,000 பேர் தான் மகளிர் தான் அப்ளை பண்ணாங்க. இது வரைக்கும் இந்த 5 மாசத்துல மட்டும் 1,14,00,000 பேருக்கு மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் போயிருக்கு. இதெல்லாம் பதிவாக நீங்க போட வேண்டும். சிறு வீடியோக்களை நீங்களே பதிவு செய்து போட வேண்டும். இப்ப செல்போன் வச்சுருக்க எல்லாருமே செய்தியாளர்கள் தான். நீங்க ஒவ்வொரு யூடியூப் சேனல்களை தொடங்கி கழகத்திற்காக, தமிழ்நாட்டுக்காக, மக்கள் நலனுக்காக நீங்கள் பேச வேண்டும். அடுத்து இருக்கின்ற 50 to 60 நாட்கள் தான் இருக்கு தேர்தல். தேதிக்கு ஒரு 5 நாட்கள்ல அறிவிச்சிருவாங்க. மிக மிக முக்கியமான நாட்கள். நீங்கள் அத்தனை பேரும் துடிப்போடு சமூக வலைதளத்தில் இறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மாநிலங்களே இருக்கிற தேர்தல் நடக்காது. இன்னும் சொல்ல போனா சமூக வலைதளங்கள் இன்டர்நெட் கூட இருக்குமான்னு தெரியல. பாஜக நினைக்கிறது எல்லாமே ஒன்றுதான். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே உடை அப்படின்னு அனைத்தையும் ஒன்றாக பார்க்கிறாங்க.
அவங்க வந்து ஒரே கட்சியில இருக்கணும்னு அவங்களுடைய டார்கெட். அடுத்து ஜெயிச்சுட்டாங்கன்னா அதை நோக்கி அவங்க பயணிப்பாங்க. அந்த அபாயத்தை எல்லாம் உணர்ந்து சமூக வலைதளங்கள்ல சிறப்போடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சென்ற முறை கோவையில நாடாளுமன்ற தேர்தல் பொழுது 1,79,000 வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்றது. கோவை மக்கள் நம்மளுடைய கூட்டணியை வெற்றி பெற செய்தாங்க. இந்த முறை அதை விட மிகப்பெரிய வெற்றியை நாம கோவையில் பெறணும். சட்டமன்ற தேர்தல் யார் வேட்பாளர், தொகுதி பங்கீடு அதெல்லாம் தலைவர் பார்த்துப்பாங்க. கரெக்டான வேட்பாளர், மக்களோடு வரவேற்கக்கூடிய வேட்பாளர்களை, எங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர்களை தலைவர்கள் அறிவிப்பாங்க. மக்களும் தயாராக நம்ம கட்சிக்காரர்களுக்கு நம்முடைய தலைவர்களுக்கு மூத்த தலைவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பல மன கஷ்டங்கள் அதெல்லாம் இருக்கும். ஆனா ஒவ்வொரு இயக்கத்துக்கு எடுத்துதான் செய்யணும். அது இருந்தாதான் கட்சியை வளர்க்குவாங்க. எந்த பிரச்சனையுமே இல்லாத எதுவுமே கிடையாது. அது இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். எனவே தலைவர் அவர்கள் ஒரு நல்ல வேட்பாளர் இந்த இடத்துல ஒப்படைப்பார். உங்களுடைய வேலை நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்ளலாம் ஒன்னே ஒண்ணுதான். தலைவர் யார் வேட்பாளர் அறிவிச்சார், நீங்க மனசு நினைச்சிக்க வேண்டியது கோயம்புத்தூர்ல உங்களுடைய வேட்பாளர் டாக்டர் கலைஞர் தான் இருக்காரு. நீங்க தமிழகத்தில் பார்த்து அவரை டெல்லிக்கு அனுப்பப்படுகிறது. நம்ம தலைவர் நீங்க யார முடிவு எடுக்கிறீங்களோ, தமிழ்நாட்டில் வந்து யார முடிவு எடுக்கிறாங்களோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமராக அமைக்கணும்னா 40க்கு 40 பண்ண வேண்டும். அது உண்மையாவே இப்போ உங்களோட கைகள் எல்லாம் இருக்கு. மற்ற பேருக்கு சொல்லலாம் உங்க கைகள் இருக்கு. ஆனா இப்ப உண்மையாவே உங்களோட கைகள் உங்களோட போன் மூலமா உங்களோட டேப் மூலமா உங்களோட கைகள் இருக்கு. உங்களை மீண்டும் அடுத்த முறை சந்திக்கும் பொழுது வேற எந்த பிரச்சனை இல்லாம சந்திக்கின்றேன். தேர்தல் பிரச்சாரத்தில் மீண்டும் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பு இருக்கின்றது. 2021 அடிமைகளை விரட்டி தமிழ்நாட்டுக்கு விடுதலை தந்தது நம்முடைய தலைவர் அவர்கள். அதே போல தற்பொழுது அடிமைகளுடைய ஓனர்ஸ், அவங்க அனைத்துடைய ஏஜென்ட்ஸ் அவங்களையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் தான் இந்த தேர்தல். தேர்தலில் வந்து ஹேஷ்டாக் பண்ணீங்க, உலகம் எங்கும் வந்துச்சு கோ பேக் மோடி. இந்த முறை நாம சொல்ல வேண்டியது கெட் அவுட் மோடி. அதற்காக நாம் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு உங்களுடைய அடிப்படை செயலாளர் திரு ராஜா அவர்களுக்கும், திரு இணை செயலாளர் திரு மகேந்திரன் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அனைத்து துணை செயலாளர்களுக்கும், அனைத்து சமூக வலைதள தன்னார்வலர்கள் அத்தனை பேருக்கும், சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.